எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் முருகக்கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே தைப்பூசத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோ போடுற மாதிரியே எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் இருந்தாலுமே எனக்கு இன்றைக்கி ஐடியா கொடுத்ததே முருகர் தான் கொடுத்தாரு. எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இந்த பாருங்கள், மயில் தான் உட்காந்துருக்குறாருங்க. நான் நேத்திக்கு முருகரை பார்த்தேன். கிருத்திகை முருகர் அந்த முருகர்னா மயிலை தான் நான் முருகர்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். நேத்திக்கு இதே மரத்தில் உட்காந்து அந்த மயில் அந்த சவுண்ட் விடும் இல்லையா, அப்படி சத்தம் போடும்போது நான் போய் பார்த்துட்டு மயிலை பார்த்துட்டோம். இன்றைக்கி கிருத்திகை ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இன்னும் 6 நாள் தான் இருக்குது தைப்பூசத்துக்கு. நம்ம 6 நாளுமே மயிலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனசில் நினச்சிட்டு நான் வரல வேலையை பார்த்தேன். இன்றைக்கி காலையில் நேற்றுக்கு வச்சுருந்த சாப்பாட்டு தட்டை இருந்தது. காக்கா சாப்பாடு அதில் இல்லைன்னு சொல்லி கூப்பிடுது காக்காய் சாப்பாட்டுக்காக. அப்போ நான் இந்த வர அப்படின்னு சொல்லிட்டு காக்காய் தட்டம் எடுத்து அதில் கொஞ்சம் சாப்பாடு வச்சு அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி கொண்டு போய் வைக்கிறேன். வச்சுட்டு எப்போ வைக்கிற இடத்துல வச்சுட்டு திரும்ப நான் பார்த்தா அதே மரத்தில் மயில் இன்னொரு குட்டி 2 பேர் இருக்கிறாங்க. பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். பார்த்துட்டு இந்த பாட்டு சொன்னேன். அந்த நேரத்தில் என்ன பாட்டாக தான் நம்ம வேல்மரில் படிப்போம்ல, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிற அந்த பாடல 6 முறை படிச்சுட்டு கன்னத்துல எல்லாம் ஒத்திட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் என்னோடய வேலை ரொம்ப ஜரூராக நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இல்லையா, நான் என்ன தான் நீங்கள் வெள்ளிக்கிழமை கும்பிட்டாலுமே என்ன கும்பிட்டாலும் அந்த 6 to 7 சுக்கிரவாரில் கும்பிடுறதாங்க அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் அப்படி கும்பிட்டா திருப்தியாக இருக்குதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் என்ஜாய் பண்ணலாம். அப்படி பண்ண முடியாதவங்க அந்த காலைல 6 to 7 பண்ணினா ரொம்ப சிறப்பு. சரிங்களா? எனக்கு அந்த 6 to 7 பண்ணனா எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தி, ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். சரி, பால் பாயசம் வச்சு கும்பிடலான்னு பார்த்தோம்னா காலையில் பண்ண முடியல என்னால். சரி, சாயந்தரமாக வச்சு கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த வெத்தலை பாக்கு ஆரஞ்சு பழம் வச்சு அவர் சாமி நெய்வேத்தியம் வச்சு கும்பிட்டுட்டேங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே காக்கா நான் சாப்பாடு வச்ச உடனே அந்த காக்கா அப்படியே காக்கா சாப்பாட்டை எடுத்து அப்படியே சாப்பிடுது பாருங்கள். நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். பாருங்கள், காக்கா சாப்பிடுது. அந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா மயில், இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா காக்கா. எனக்கு இந்த சமையல் ரூமில் இருந்து பார்த்தாலே அங்கே மயில் இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் என்னால் அதை வீடியோ பண்ணி எடுக்க முடியல. ட்ரை பண்ண என்னால் முடியல. சரிங்க, எனக்கு நடந்த அந்த சுவாரஸ்யமான இந்த நிகழ்ச்சி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.